ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி இது வந்து வேலம்மாள் ஸ்கூலுங்க. வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு குவைட் ஒரு 100 மீட்டர்ஸில் ஒரு பிராண்ட் நியூ ப்ரீமியமான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது வந்து அடையார் ஆனந்தபவன், முகப்பேர் நொளம்பூர் வாசிகள் அண்ட் அயனம்பாக்கம், அயப்பாக்கம், வானகரம் வாசிகள் எல்லாருக்கும் இந்த ரோடும் இந்த அவுட்லெட் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்கூல். ஸோ முகப்பேரோட எண்டிங், அதாவது நொளம்பூரோட எண்டிங்கு. ஸோ இது ஸ்கூல் வாசல்லேருந்து எடுக்கிறேங்க. ஸோ எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. அது வந்து காசா கிராண்டே கிரெசண்டோ. இது வந்து சர்வீஸ் ரோட்டில் இருக்குது, டெக்லத்தான் பக்கத்தில். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏன் அதை ப்ரீமியம்னு சொல்கிறேன்னா, அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளாட், ஒரு 2 BHK. இது பார்த்திங்கன்னா ஒரு 2.32 ஏக்கர்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ரீமியமான கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்னும் பொசிஷன்லாம் யாருக்கும் கொடுக்கல. ஸோ ஒவ்வொருத்தராக அப்படியே இப்போ தான் வாங்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. ஸோ அரவுண்டு 185 ஃப்ளாட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1.52, 2.53 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து ஃப்ளாட்டில் இருந்து ஜூம் பண்ணுறேன். ஸோ அதுதான் வேலம்மாள் ஸ்கூலு. ஸோ இன்றைக்கி வந்து முகப்பேர் அண்ட் நொளம்பூர் பயங்கரமாக டெவலப் ஆக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான். எஸ்பெஷலி இன் வேலம்மாள் ஸ்கூல். ஏன்னா நிறைய இருக்குது வேலம்மாள் ஸ்கூல் இங்கே. நிறைய, அதாவது நாட்டுக்காக நிறைய பெருமை சேர்க்குற பசங்களும் ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் நாட் ஒன்லி அந்த ஸ்கூல், எல்லா ஸ்கூல்லேயும் தான். பட் அந்த ஸ்கூலில் இப்போ ரீசெண்ட்லி அந்த செஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே சரௌண்டிங்கில் நிறைய இருக்குங்க. இப்போ அது பத்தாதுன்னு இப்போது ஆல்ரெடியே 49 ஸ்கூல் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான ஸ்கூல் வந்துக்கிட்டு இருக்குது, 2, 3ன்னு இந்த வருஷமும் ஏறிட்டுருக்கு. இது வந்து ஓப்பன் கார்டனுங்க. ஸோ ஓப்பன் கார்டன் இதிலே பார்த்திங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க இந்த சரௌண்டிங்கில். அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நிறைய இருக்குது. இது வந்து ரோடு, இப்போ தார் ரோடு போகிறாங்க, ஆப்போசிட்டில் பார்க் இது. ஸோ பார்க் வந்து ரெடி பண்ணுறாங்க. பார்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் காஸ்ட்டும் நல்லா ப்ரீமியமாக போகும். ஸோ OSR மட்டுமே, அதாவது இந்த OSR இருக்கு இல்லையா, அந்த OSR மட்டுமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து OSR கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தாத்தா பாட்டி பார்க்குன்னுவாங்க, கிட்ஸ் ப்ளே ஏரியா, அவுட்டோர் ஜிம்மு, கார்டனு, பெட் ஜோனுன்னு சொல்லலாம். ஃப்ளவர் பெட் இருக்குது, அவென்யூ ட்ரீஸ் இருக்குது, பேர்ட் ஃபீடிங் ஜோன் இருக்குது இங்கே. ஸோ நிறைய விஷயங்கள் புதுசாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ப்ரீமியமான வியூவில், ப்ரீமியமான ஒரு ஃபேஸிங்கில் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது போடியம் இருக்குது, க்ளப் ஹவுஸ் இருக்குது, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா எல்லாமே நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ க்ளப் ஹவுஸ் மட்டுமே ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்டு க்ளப் ஹவுஸு. போடியம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9,000 ஸ்கொயர் ஃபீட் போடியம்ஸ். இப்போ வாங்க ஃப்ளாட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு. இட்ஸ் அ பிராண்ட் நியூ. இது வரைக்கும் லைட்டிங், அதாவது இப்போ தான் பில்டர் வந்து வயரிங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அதாவது என்ன சொல்கிறது, அட்டாச்சு கிடையாது. இது ஒரு பெட்ரூம். இது நல்ல ஸ்பேஷியஸ். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இது தான் நோ லைட், நோ ஃபேன், நத்திங். ஸோ என்ன மாதிரி இருக்குன்றது பாருங்கள். வென்டிலேஷன் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு வென்டிலேஷனான ஒரு அப்பார்ட்மெண்ட் இது. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்க. இன்னும் உட் ஒர்க்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் பிரெயின் ரா அப்படியே இருக்குது. ஸோ நம்ம வரவங்க தான் பண்ணணும். ஸோ க்ளப் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இங்கே டேபிள் டென்னிஸு, பூல் டேபிள் அண்ட் கார்ட்ஸு, கேரம்மு, யோகா, ஏரோபிக்ஸு, எக்ஸசைஸு, அப்புறம் இண்டோர் ப்ளே ஏரியா இருக்குது, ஜிம்மு இருக்குது, பேங்க்வெட் ஹால் இருக்குது. ஒரு 120 பீப்புள்ஸ் வரையும் உட்காரலாம் அட் அ டைம். ஸோ ப்ரீ ஃபங்க்ஷனு, கெஸ்ட்டுக்கு இதுக்கு, அதுக்கப்புறம் வாஷ்ரூம்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஹால் கம் டைனிங்கு. ஸோ ஹால் கம் டைனிங்கு, ஒரு நல்ல பெரிய வராண்டா, அதாவது ஓப்பன் ஏரியா நல்லா இருக்குது. இது வந்து ஒரு காமன் வாஷ்ரூம். இது போடியம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பிளாக்ஸு. 5 பிளாக்ஸில் இது நம்ம பார்த்துருக்கிறது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிளாக் நம்ம பார்த்துட்ருக்கிறது. இது வந்து இப்போ தண்ணி அங்கே இருக்கிறதுனால அந்த பக்கம் க்ராஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடு தான். நீங்கள் அவ்வளோ ஒரு ப்ரீஸ் இருக்குது, அவ்வளோ ஒரு வென்டிலேஷன் இருக்குது. கிச்சன் எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்காங்க. என்ன ஒன்று புதுசாக நல்ல எலக்ட்ரிக் ஃபிட்டிங் எல்லாம் நல்லா பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஏசி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பில்டர்ஸ் கொடுக்குறத விட இவங்க தனியாக வந்து எல்லாத்தையும் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு வரவங்க வந்து இது கொடுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்காக வைக்கிறதுக்கான ஒரு ஏரியா. இது வந்து சர்வீஸ் ஏரியா. ஸோ இப்போ நம்ம பார்த்ததே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு. இதுக்கு மேலேயும் வந்து 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது.
ஸோ இதனால தான் சொன்னேன் ப்ரீமியம் ஃபேஸிங்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஃப்ளாட்டுக்கும் அப்படி கிடையாது. ஸோ ஃபார் 2 BHKக்கு அதுலேயும் பாருங்கள் சைடு வியூ அப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் வேறு. ஸோ இது வந்து அப்படியே டேரெக்டாக சென்டர் வியூவாக இருக்குது, அந்த பெட்ரூமில் பார்க்கலாம் நம்ம. ஸோ மொத்தம் 5 டவர் A B C D Eன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் B டவர். ஸோ நல்ல யூனிட். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1022 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ங்க. 1022 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 433 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் வரும். ஸோ இது ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சு. ஸோ அங்கே பாருங்கள் நல்ல ப்ரீமியமான ஃபேஸிங். இது இந்த ஃபேஸிங்காகவே ப்ரீமியமாக அவருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த வீடு வாங்கியிருக்காரு. இது வந்து லைக் ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி அதுக்கு செட் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ இங்கேயே வந்து அழகாக செட் பண்ணிக்கலாம் அலமாரி, அதாவது லைக் பீரோ அந்த மாதிரி எல்லாம் விஷயம் வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு கண்ணாடி மிரர்லாம் வச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இது ஒரு வாஷ்ரூம். ஸோ இன்னும் எதுவும் ஃபுல்ஃபில் ஆகாதனால பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 monthஸில் ஹேண்டிங் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க பில்டர்ஸ். கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் பக்கத்துலலாம் ஒரு 2 bedroom வந்து ரெண்டல் பார்த்திங்கனாலே மினிமம் 25,000 to 30,000 rupees. ஸோ அந்த ரெண்டலுக்கு பதிலாக நம்ம இஎம்ஐயாக பே பண்ணிட்டு போகலாம். ப்ரைஸ் வந்து ஆஸ்கிங், அதை சொல்ல மறந்துட்டேன், அதான் முக்கியமான விஷயம். ஸோ 97 lakhs கேட்குறாரு ஓனர். ஸோ ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அது பாருங்கள், இதனால தான் சொன்னேன் அந்த ப்ரீமியம் வியூன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா அவ்வளோ இது அதான் மெயின் ரோடு, வானகரம் மெயின் ரோடு. ஸோ இங்கேருந்து பார்க் பார்க்கலாம், அப்படியே உள்ளேருந்து இப்படி வரலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ நல்ல ப்ரீமியமான ஒரு வியூ. நம்மளுக்கு ரீசெண்டாகவே கிடைக்கிற ஃப்ளாட்ஸ் எல்லாமே ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்டாகவே கிடைக்குது. ஸோ அது வந்து வேலம்மாள் ஸ்கூலுங்க, இங்கேருந்தே பார்க்கலாம். ஸோ பார்த்துக்குங்க, ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி கீழே சார்ஜிங் பாயிண்ட்டு, டிரைவர்ஸ் ரெஸ்ட் ரூம்ஸு, அசோசியேஷன் ரூமு, ரீடிங் ஏரியா, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது. க்ரீச்சி இப்போ கிளினிக்கு, ஏடிஎம் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன் ஃப்யூச்சர் இதுக்காக. ஸோ எல்லா விதத்துலேயும் நல்ல ஃப்ளாட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இன் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் எங்ககிட்ட கொடுங்க, சேல் பண்ணி கொடுக்குறோம். நாட் ஒன்லி பையிங் அண்ட் செல்லிங், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 வீடுங்க. ஸோ ஏபிசி அந்த மாதிரி சொன்ன மாதிரி 8 வீடு. நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இட்ஸ் பிராண்ட் நியூ, நான் என்ன சொல்கிறது, புது வீடு, இன்னும் பொசிஷனே கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் லைக் போடியம் ஆல்ரெடி எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் அதுக்குன்னு தனி ஒரு பிளாக் இருக்குது. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில். இப்போ வாங்கி ரெண்டல் விடுறதா இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃபட்டாஃபட்டு நடந்துகிட்ருக்கு வேலைலாம், ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஜரூராக இருக்குது. அது மாதிரி க்ளப் ஹவுஸ் அண்ட் போடியம் அண்ட் நிறைய இருக்குது ப்ரொவிஷன்ஸ்ல. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கு, க்ரீச்சி அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸு. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சார்ஜிங் இருக்குது இப்போ புதுசாக 2 வீலருக்கு வரதுக்கெல்லாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் நீங்கள், எல்லாத்துக்கும் ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் தான். ஸோ அதையும் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கின ஓனர் வந்து ப்ரீமியமாக கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ ஏன்னா நல்ல ப்ரீமியம் ஃபேஸிங் வேணுன்ற காரணத்துக்காக. ஸோ பார்க்கிங் எல்லாம் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் பொசஷன் கொடுத்துருவாங்க. ஸோ வாங்கி அப்படியே கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே வர வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளாட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவும் முழுசாக பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனி லிஃப்ட்டு. ஒரு ஃப்ளோர் இந்த தனித்தனியாக ஒரு ஃப்ளோருக்கு 2 லிஃப்ட் வருது. ஸோ அதனால் நல்ல ப்ராப்பர்ட்டி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க எல்லா விதத்துலையும். இட்ஸ் அ பிராண்ட் நியூ, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் பக்கத்தில். தேங்க்யூ.